வந்திருக்கோம். இங்கே தான் வந்து சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னா நல்லா இருக்குமாண்ணா? என்ன ஃபேமஸ் இங்கே? பருப்பு பொடி எல்லாமே ஃபேமஸா? நீங்கள் கூட ஃபேமஸா? அவர் பெரிய ஃபேமஸ். பருப்பொடி தான் ஃபேமஸ்னாங்க. பயங்கரமாக விட்டுவானுங்க தஞ்சாவூர் ரூட்டு. தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் ரூட்டு பயங்கர இதுவாக இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு திகிலாக இருக்கும். சாமி மலை தரிசனம் சிறப்பாக இருந்தது, அதை பற்றி சொல்லவே இல்லை. சாமி மலை கடைசி வரையும் இட்டுன்னு போல பொருளா. அதுக்கு பதிலாக கும்பேஸ்வரர் சாமி பார்த்தாச்சு. தென் வந்து அப்புறம் எலஃபேண்ட் பார்த்தாச்சு. எலஃபேண்டோட ஃபேனும் பார்த்தாச்சு. அப்புறம் பாக்கட என்னன்னா இன்னும் பைபாஸ் போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுமாண்ணா? இதுதாங்க ஒரு சிறு பைபாஸ். இன்னும் 5 கிலோமீட்டரா? அவர் சொல்றாரு பைபாஸ்ல பிடிச்சா 20 நிமிஷத்துல போயிடலாமே. 1/2 மணி நேரத்துல போயிடலாம். 5 கிலோமீட்டர் கார் பிக்கப் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்க. என்ன மாதிரி கார் இது? நிக்சன் டாட்டாவோட காருங்க. கொஞ்சம் இறக்கி விடுங்க. சோழதேசம் ரீச் ஆயிடுச்சு. செய்திகளுக்காக சிதம்பரநாதன் என்னது ஊடகவியலாளர் பாலாஜி போறோம், பெருவுடையாரை பாக்குறோம். இது என்ன கெட்டப்பு? இது சும்மா ஒரு கலர்ஃபுல்லா. என்னடா அது துணி செல்ட் வியாபாரி மாதிரி. இல்லைன்னா நம்ம தஞ்சாவூர் கோயில் வந்திருக்கோம். ஆமா, நம்மளோட பாரம்பரிய உடையில போகணுன்றதுக்காக தான் இந்த காஸ்டியூமு. ஸோ இப்போ இன்னைக்கு பிரதோஷம் வேற சொல்லிடுறாங்க. ஸோ பிரதோஷம் பார்த்துட்டு நான் சொன்ன மாரி மேலே இருக்கிற ஒற்றைகள் முடிஞ்ச அளவுக்கு காட்டலாம். அதுதான் ஃபோன் வந்துட்டு இருக்கு, பார்த்துலாம். வாங்க போலாம். கல்லில் கூட்டு போற டாப்பு கூட்டு போறேன். என்னாச்சு டாப்பு? என்னாச்சா? சாய் வாங்க போயிருக்காங்க சார். ஸோ கன்ஃபார்ம் பார்த்துலாம். திருவண்ணாமலை மலை மேல இட்டுன்னு போறனாரு, இன்னும் இட்டுன்னு போல. இங்க இட்டுன்னு போறனாரு, மறுபடியும் ஏமாத்த கூடாது. ஏத்த விட்டாரு தெரியுமா? நாங்களாம் எங்க இருக்கிறோம் தெரியுமா? சிவபெருமானுடைய மனசுல இருக்கிறோங்க. கும்பகோணம் வந்தாலும் திருவண்ணாமலை டாபிக் தான், தஞ்சாவூர் தான் திருவண்ணாமலை டாபிக் தான் போயிட்டே இருக்கு. நான் திருக்கோயிலூர் வீரட்டேஸ்வருடைய மனசுல இருக்குங்க. டாபிக் திருக்கோயிலூர் கண்டேன். அண்ணாமலையார் மனசுல இருக்குங்க. இதெல்லாம் ஓவரா இருக்கு. தஞ்சையா இருந்தா திருவண்ணாமலை அந்த மனசுல சிவன் இருந்தாவே போதும். சேர வேண்டிய இடம் ஒண்ணுதான். இப்ப நம்ம டாப்ல போய் சேருவா இல்லையா? நம்ம பயணிக்க சொல்லிதான் அக்கிறது டாப்ல. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. வேற வேற இருக்கலாம். இப்ப நம்மளுக்கு அங்க வழி இருக்கா இல்லீங்களா? இருக்கா? கேட் சார் எத்தனை போயிருக்காங்க. இதே தான் 1 மணி நேரமா சொல்லிடுறேன், நானும் இருந்தேன். ஆனா கும்பகோணத்துல இருந்து நான் பிரதோஷத்துட்டு உட்காந்துரும். டைம் ஆயிடுச்சு. A few moments later. வேற வெயிட்டிங். டாப்புக்கு போகுமா இல்லையா? எங்க டாபிக் போறது, இங்க எது போறது தெரியாம வச்சுட்டு கிடக்குறேன். என்னுடைய ஃபோக்கஸ் உண்மையாவே அந்த ஆர்வம் இருந்துச்சு. ஆனா அந்த பிரதோஷ காலம் நெருங்க நெருங்க நந்தி பெருமானோட ஃபோக்கஸ் அதிகமாகுது. இல்ல ஒரு உண்மையா ஐயா இங்க பாருங்க, ஒரு ஆரவாரம் இல்ல கோவில்ல. ஆரவாரம் இல்ல, இங்க போ அங்க போன்னு தள்ளி விட ஆள் இல்ல. நவுருன்னு பில்டப் பண்ண ஏதோ மறைமுகமா தாக்குற பேரே இருக்கு. இல்ல அதெல்லாம் எதையும் தாக்கல. இப்ப நம்ம நிக்கிறோம்ல, இந்த இடத்துல ராஜராஜ சோழன் நடந்துருப்பார்ல. கண்டிப்பாங்க. இந்த இடத்துல கரூராறு எல்லாம் நடந்திருப்பாரு. அந்த இடத்துல நிக்கிறோம்னு சொல்லும்போது சிலிர்ப்பு. அவர் சித்தர் அவர் தலைமையில தான் கட்டினாங்க கோவில். அவர்தான் பெருந்தச்சர். ஆமா, பெருந்தச்சர். பிளான் ஆர்கிடெக்ட். இதுல ராஜராஜ சோழனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சிவகிருபாத சேகரன். சிவனுக்கு யாரெல்லாம் தொண்டு செய்கிறார்களோ அவர்களுடைய திருவடிகளை என் தலை மீது வைத்து சுமக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க அண்ணாமலையார் தொண்டு செய்யறா உங்களுடைய பாதத்தையும் தலை மீது வைத்து சுமக்கிறேன்னு அவர் சொல்றாரு. யாரு? ராஜராஜ சோழன் சொல்றாரு. இவ்வளவு பெரிய மன்னனே சொல்றாருன்னா சிவத்தொண்டு எவ்வளவு பெருசு. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அருமையான இடத்துக்கு வந்திருக்கோம். கூடலாம் இணைந்து வந்து ரொம்ப நான் 2 பெரிய யூடியூபர்ஸ் அண்ணாமலை டிராவலர் இவங்க கூடலாம் வந்தது. இப்படி சொன்னா என்ன சொல்லுவீங்க? நானும் சொல்லிருக்கேன். அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, இவங்களால பேசிக்கிட்டே இருக்காங்க, ஆப்ப கடைசி காட்ட மாட்டீங்களே. எங்களுக்கு காட்டணும் தான் ஆசை. எங்களே கூட்டு போறட்டு 1.5 மணி நேரம் நின்று இருக்கிறோமே. இன்னும் டைம் வேற முடிய போகுது. A few moments later. நேற்று வந்து தஞ்சாவூர் கோயிலுக்கு போனோம் நம்ம. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பேட்டரி எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் வந்து எங்களால் எதுவும் காமிக்க முடியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் அந்த டாப்புக்கு போகிறோம்னு நம்ம சொல்லியிருந்தது. ஆமாம், ஏமாத்திட்டாருங்க. அப்படி சொன்னா செய்யணுங்க. அதான் தமிழனுக்கு ஒரு அழகு. ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்காக நடந்தது. டாப் வரைக்கும் அலோவ் பண்ணல. பட் வந்து அந்த 15 படிக்கட்டு ஏறி கொஞ்சம் மேலே அந்த உள்ள இன்னர் ஸ்ட்ரக்சரை பார்க்கறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சு. அதுக்கு வந்து பெரிய விஷயம். ஆக்சுவலாங்க டாப் வரைக்கும் போக முடியாதுங்க. நம்ம இப்போ போனோம் இல்லைங்களா நேற்று, அதுதான் எண்டு. அதுக்கு மேலே தான் யாராக இருந்தாலுமே போக முடியும். நாம எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போக முடியுமோ அவ்வளோ போயிட்டு வந்தாச்சு. ஆமாம், அதுக்கு மேலேனா கோபுரத்துக்கு வெளியே காமிச்சு பேசினா என் முகம் மறைஞ்சிருங்க. கோபுரத்தை மக்களை எப்படி பண்றாரு, என் முகம் தெரியணும்ல. அதுக்கு மேலே போகணும்னா அந்த ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் போக முடியும். நாம ஒர்க் பண்ணுறவங்க மேலே போகலாம். அதாவது அந்த அந்த இதுலேயே வம்சாவளியில வராங்க, மேலே போயிட்டு க்ளீன் பண்ணுறாங்க. அவங்க மட்டும்தான் 2 பேர். ராஜராஜ சோழனோட பரம்பரைகள் அப்படின்ற அவங்க மட்டும்தான் போவாங்க. எங்க ஊர்ல நிறைய சோழ பரம்பரைகள். எல்லாரும் எக்ஸ்ட்ரீமா எங்க போனாங்களோ அது வரைக்கும் நம்மளும் போயிட்டு வந்தோம். ஆனா அதுல அந்த இன்னர் ஸ்ட்ரக்சர் நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது கீழே மட்டும்தான் சப்போர்ட் இருக்கு.
அங்க இருந்து மேல வரைக்கும் ஒரே இதுல போகுது. அற்புதமாங்க அப்படியே புடி. அதுதான் உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹாலோவா அப்படியே ரவுண்ட் செக்ஷன்ல போகுது. அங்க அவர் ஓம் நமச்சிவாயான்னு சொன்ன அந்த வைப்ரேஷனை கேட்ட உடனே ஒரு goosebumps வந்துச்சுங்க. அந்த அளவுக்கு பையன் அந்த எக்கோ இந்த வாய்ஸ் ரிட்டர்ன் ஆனதெல்லாம் வேற மாதிரி சொல்லும் போதே எனக்கு ஒரு மெய் சிலுக்குதுன்னா அப்படி எப்படி இருந்துச்சு நேத்து. கண்டிப்பா. அதுவும் மட்டும் இல்லாம அந்த கோயிலோட அடித்தளம் வந்து வெறும் 6 அடி தானாங்க. 6 அடி. அது வந்து சொன்னாங்க பாத்தீங்களா, ராஜராஜ சோழனோட அவங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா பூ கொட்டுறது இங்க மேல சாமி கொட்டுவாங்க மேல இருந்து. ஏன்னா பெண்கள் அனுமதி இல்லைன்றதுனால அவங்க மேல இருந்து அவங்க 3 மனைவி அங்க மேல இருந்து பூ. பொதுவாகவே கருவறைக்குள்ள சிவாச்சாரி 3 மனைவி யாரும் போக முடியாது. அதுல மேல இருந்து அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதுவும் இல்லாம அந்த இது மேலேயே வந்து சாமி கரெக்டா மூலவர் இருக்கிற இடம் நாங்க போக முடிஞ்சது. மூலவரை சுத்தியே நம்மளால போக முடியும். அதனால அந்த ஆலோ செக்ஷன் இருக்கு. அது மேல வந்து ஒரு நம்ம இங்க இருந்து பிரகாரம் மாதிரி இருக்கு. 2 சப்போர்ட் இப்படி அப்படியே வந்து மேல இப்படி 2 சப்போர்ட் வந்துட்டு அதுக்கு மேல ஒரே போகுது. அதெல்லாம் காண கிடைக்காத காட்சி. இன்னும் அது மைண்ட்ல என்னைக்குமே நம்ம மைண்ட்ல 81 சிற்பம் சுத்தி மொத்தம் 108 சிற்பங்கள் அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுல 81 தான் முழுமை அடைஞ்சிருக்கு. மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பிளாங்கா இருக்கு. அந்த சிற்பங்க கூட பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இங்க கீழே சிற்பம் ஒரு கல்லுல செதுக்கும் போது டேமேஜ் ஆச்சுன்னா மாத்திக்கலாம். ஆனா அவங்க மொத்த கல்லையும் அடுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வடிச்சிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க கை தேர்ந்திருப்பாங்க பாருங்க. ஒரு மைன்யூட் மிஸ்டேக் கூட வரும். அதுலயும் பாருங்க கூடாத அளவுக்கு ஊர்த்தவ தாண்டவம் தாண்டவங்கள் பார்க்கும்போது நான் ஊர்த்தவ தாண்டவங்கள் பார்த்திருக்கேன். அவரு திலகம் இட்டுக்கிறாரு இல்லையா, அந்த இது வந்து நான் இங்கதான் பார்த்தேன். ரொம்ப இன்னொரு அற்புதமா சிற்பம் சொன்னாரு பாத்தீங்களா, மொத்தமாவே சிற்ப சிதுக்கவே அதான் 6 பேர். பையன் சொன்னாலும் 6 பேரை வச்சே வந்து சிற்பம் 6 பேர் தான் அந்த சிற்பம். அந்த விமானத்துல மொத்தமே 6 சிற்பிகள் தான் வேலை செஞ்சிருக்காங்க. அதுவும் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரு, உலக புகழ்பெற்ற அதிசயங்களுக்கு நிகரான அந்த ஸ்ட்ரக்சரு வெறும் 7 ஆண்டுகளுக்குள்ள முடிஞ்சிருக்காங்க. பார்த்து பேசுங்க. அதிசயங்களோட ஒப்பிட முடியாது. அது தாண்டியது நம்ம. அதுதான் தாண்டியது. எனக்கு தெரிஞ்சு நம்ம 3 பேரும் போன ஜென்மத்துல இந்த கோவில் கட்டும்போது கூட இருந்திருப்போம். இல்ல, எனக்கு மறக்க முடியாத ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஓம் நமச்சிவாயா அந்த இதுதான் ரிட்டர்ன் ஆனதுதான் வேற லெவலு இருந்தது. அது ரொம்ப மறக்க முடியாது. இங்க பாத்தீங்களா வேற லெவலுங்க. அவ்வளவு பெரிய கோயில் கட்டினாரு. சிலை ரொம்ப ராஜராஜ சோழனோட சிலை கம்பீரமா அது ஜம்முன்னு ரொம்ப பெருசா இருக்குல்ல சிலை. அவங்க அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க எப்பயுமே. அவர் விரும்பல. அது மட்டும் இல்லாம ராஜராஜ சோழன் அவர் விரும்பல, மக்கள் விரும்புறாங்கல்ல. இல்ல இவ்வளவு பெரிய கோயில் கட்டினாலும் எல்லா கிரெடிட்டும் அவர் எடுத்துக்கல. ஆமா, அதுல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே சிற்பங்கள் வச்சிருக்காரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். மோர் தயிர் கொடுத்த பாட்டியோட பேர்லாம் அவங்களுடைய சிற்பமே இருக்கு. அது அவங்களோட சிற்பம் இருக்கு. மீதி அந்த தானமா வந்து அங்க வேலை செய்யறவங்களுக்கு தினமும் கொடுத்தாங்க. அந்த தொண்டை பாராட்டியும் அவரு பாருங்க இதுதாங்க அரசியல்வாதிங்க 500 ரூபா காசு கொடுத்தா கூட காலில் விட மாட்டாங்க. ஆமா, ஆனா இங்க பாருங்க அதுதான் அன்பு. ஆனா ஹைலைட் என்னன்னா எவ்வளவு பேர் இன்னைக்கு காசு கட்டி ஆளுங்களை கூட்டு வராங்க. நம்ம மட பேசுங்க ஏதோ நம்ம வராரு ஏதோ டிஸ்டர்ப் பண்ண போறான்னு நினைச்சா பார்த்தா நேரா போயிட்டு அண்ணாமலையார் கோயில் போனா அண்ணாமலையார் பத்தி தான் பேசுவாங்க. சாமி இது அருள். இப்ப நம்ம வேற மதுரை மீனாட்சி கோயில்னா மீனாட்சி பத்தி பேச மாட்டாங்க. ஆனா இங்க நம்ம தஞ்சாவூர் கோயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த அவர் கட்டின மன்னனை பத்தி தான் நம்ம பேசிட்டே இருக்கோம். எப்படி கட்டினாரு, இது பண்ணாரு அப்படின்றது ஒரு கடவுளையும் தாண்டி ஒரு விஷயம் பண்ணிருக்காருன்றது. நம்ம திருவண்ணாமலைக்கு வந்தோம்னா நினைத்தாலே முக்கியம் சொல்றோம். அந்த மாதிரி இந்த கோயிலுக்கு வந்துட்டாங்கன்னா ராஜராஜன் பேர் அது உச்சரிக்காம யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கடவுளுக்கு நிகராக இந்த கோயிலை கட்டிய மன்னன், மாமன்னன். இப்போ நீங்க வந்தீங்கன்னா எம்ஜிஆர் சமாதி இளநீர் எம்ஜிஆர் சமாதிலனா இளநீர் இளநீ விற்கிறீங்க. அக்கா பையன் இருக்கான், பிள்ளைங்கெல்லாம். இப்போ உங்களுக்கு ராஜராஜ சோழனா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமாவா? உலகத்திலே நிழல் படாத கட்டினதா? அப்போ இன்ஜினியரே கிடையாதுயா. ஆமா ஆமா, இன்ஜினியரே இல்லாத கரூரார் சொல்லி தான் கட்டுறாரு. ஆமா ஆமா ஆமா, கரூரார் பிரிண்ட் இருக்காருல்ல, ஒரு சிலையே உள்ள வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல சிவபெருமான். அப்படிங்களா? ஆமா, அது கட்டின ஒரு சிலையை உள்ளே இருக்கக்கூடாது, வெளியில் வைக்க சொல்லிட்டேன் கனவுல. இல்லைன்னா உள்ளே தானே இருக்கணும். ஆமாம், கரூராருக்கு தான் முதலிடம். ஏன்னா அவர் தான் கட்ட சொன்னார். இவரு சில தவறு பண்ணியிருக்காரு, அதனால தான் வெளியில் வச்சு வெளில வைக்க சொன்னார். யாரும் தப்பு பண்ணாத யாருமே இல்லை. சரி சார், நீங்கள் பண்ணுங்கள், ஏற்றுங்க, கற்பூரம் ஏற்றுங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு க்யூட்டான மூமெண்ட்டு. சாம்பிராணி, தென் கற்பூரம், அப்புறம் பர்பி ஸ்வீட்டு. ஒரு சாமிக்கு எப்படி படைப்பாங்களோ அது போல் தாத்தா எடுத்துகிட்டு வந்து படைச்சிட்டு இருக்காரு. நான் ஏற்றுறேன். இல்லை, அது இது மேலே தான் ஏற்றணும். இது மேலே தான் ஏற்றணுங்களா? ஆமாம், இதான் நெய்வேத்தியம். ஓ, நெய்வேத்தியம். தெய்வத்துக்குள்ள உலகத்திலே இவ்வளோ அழகான க்யூட்டான நெய்வேத்தியம் பார்த்ததில்ல. பர்பி மேலே கற்பூரம் வச்சு ஏற்றுறாரு. கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய் சிவனுக்கு பிடிக்கிறது தான். ஓ, சிவபெருமானுக்கு எள்ளு கடலை மிட்டாய் தான் பிடிக்கும். மிட்டாய் தான் அவருக்கு அதிகமாக பிடிக்கும். ஆனால் அவருக்கு சமமாக நான் நினைக்கிறேன்.
ஓ சிவபெருமானுக்கு சமமாக வந்து நீங்கள் ராஜராஜேஸ்வரன் நினைக்கிறீங்க. இது ஏற்றுட்டுங்களா? நீங்கள் ஏற்றுங்க, நீங்கள் ஏற்றுறதா ஏற்றுங்க. இந்த சாம்பிராணியில் வைங்க, சாம்பிராணி சாம்பிராணியில் ஏற்றுங்க. மேலே சாம்பிராணி மேலே சாம்பிராணி மேலே வைங்க. ஒரு கற்பூரம். கற்பூரம் இருக்கா? கற்பூரம் இருக்கு. சாம்பிராணி வாங்க வாங்க வாங்க. கற்பூரம் நிறையா இருக்குது. கற்பூரம் இருக்குது நிறையா இருக்குது.